ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சின்னத்திரை சீரியல் நடிகர்களில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கவர் தான் கார்த்திக்ராஜ். அண்டு இவரோட எல்லா சீரியலும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கு. எல்லா சீரியலுக்கும் ரசிகர்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்டு கார்த்திக்ராஜ் அவரோட ஃபஸ்ட்டு சீரியல் ஆஃபீஸ், இது விஜய் டிவியில் ஒளிபரப்பானுச்சு. அப்போலேருந்து இப்போ நடிச்சுட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல் வரைக்கும் செம்ம ஃபேன் பேஸ் உள்ள மிகப்பெரிய சீரியல் ஆக்டர்னே சொல்லலாம். அண்டு இவரோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அந்த லவ் மேரேஜ் ரொம்ப வருஷம் நீடிக்கல, கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் தாங்கி பிடிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் இப்படின்னு நிறைய வந்ததுனால அவங்க 2 பேரும் சேர்ந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் 2 பேரும் தனித்தனியாக வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்ராஜ் அவர்கள் ஜீ தமிழில் செம்பருத்தி சீரியல் நடிக்க ஆரம்பிச்சாரு. செம்பருத்தி சீரியல் ஜீ தமிழில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியல்னே சொல்லலாம். அப்போ அந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த நேரத்தில் டிஆர்பியில் டாப்ல இருந்தது ரொம்ப மாசமா. அதுக்கு மெயின் ரீசனும் கார்த்திக்ராஜ் தான். இவரோட நடிப்பு திறமையால ரசிகர்களை கட்டி போட்டு வச்சிருந்தாரு. அந்த சீரியலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஆனால் அந்த சீரியல் ரசிகர்களுக்கு கடைசியாக ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி நியூஸும் காத்திருந்தது. ஏன்னா சீரியல் முடியறதுக்கு முன்னாடியே சீரியல்லேருந்து கார்த்திக்ராஜ் விலகிறதுக்கான சூழல் ஏற்பட்டது. அதுக்கு மெயின் ரீசனும் அவர் படத்தில் நடிக்க போகிறதுக்காக மட்டும்தான் அவர் விலகினாரே தவிர வேற எந்த இஷ்யூவும் இல்லை. அண்ட் அதே போல் போயிட்டு ஒரு படம் நடித்தார், ஒரு வெப் சீரிஸ் நடித்தார். ரெண்டுமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிச்சது. அண்ட் அதுக்கப்புறம் எந்த ஒரு பட வாய்ப்பும் கிடைக்காதனால திரும்ப ஜீ தமிழில் கார்த்திகை தீபம் சீரியல் சீசன் 1 நடிக்க ஆரம்பித்தார். சீரியல் சீசன் 1 மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு. இப்போ சீசன் 2வும் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இப்போ இவருக்கு செகண்ட் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. இதை கேட்டதும் ரசிகர்கள் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. பட் இது அஃபிஷியலாக வரணும். கார்த்திக்ராஜுக்கு ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது, அதை அவரே சூஸ் பண்ணிக்கணும். செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது, அதனால் செகண்ட் மேரேஜ் சீக்கிரமே நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமே அந்த ஒரு அஃபிஷியல் நியூஸ் வரும். ரசிகர்கள் செம்மையாக வெயிட் பண்ணுறாங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.